1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதர் கணித்தார். ஒரு தேசத்தின் வீழ்ச்சியும் எழுச்சியும் அந்த நாட்டு பெண்களின் கையில்தான் இருக்கிறது என்று. அவர் சாதாரணமானவர் அல்ல. இந்திய அரசியலின் தந்தை என்று அழைக்கப்படும் ஆச்சாரிய சாணக்கியர். இன்றைய நவீன உலகில் பெண்கள் எத்தனையோ உயரங்களை தொட்டிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு எதிரான ஆபத்துகளும் சதிகளும் குறைந்தபாடில்லை. ஒரு பெண்ணின் பாதுகாப்பு என்பது வெறும் உடல் சார்ந்தது மட்டுமல்ல, அது அவளது கௌரவம், மன நிம்மதி மற்றும் எதிர்காலம் சார்ந்தது. சாணக்கியர் தனது சாணக்கிய நீதியில் பெண்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளவும் சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழவும் மிக முக்கியமான சில எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார். குறிப்பாக பெண்கள் ஒருபோதும் கால் வைக்கக்கூடாத அந்த 3 ஆபத்தான இடங்கள் எவை? அந்த இடங்களுக்குச் சென்றால் ஏற்படும் விளைவுகள் என்ன? இன்றைய காலகட்டத்திற்கு அந்த அறிவுரைகள் எப்படி பொருந்தும் என்பதை இந்த வீடியோவில் நாம் மிக விரிவாகவும் ஆதாரத்தோடும் பார்க்கப் போகிறோம். உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றப் போகும் இந்த ரகசியங்களை கடைசி வரை தவிர்க்காமல் பாருங்கள். சாணக்கிய நீதியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால், சாணக்கியர் ஏன் பெண்களின் பாதுகாப்பு குறித்து இவ்வளவு அக்கறை காட்டினார் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வலிமையான சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய சாணக்கியர் குடும்பம் என்ற அமைப்பை மிக உயர்ந்ததாக கருதினார். ஒரு குடும்பத்தின் அச்சாணி பெண். அந்த அச்சாணி முறிந்தால் ஒட்டுமொத்த சமூகமே சீர்குலையும் என்பது அவரது அசைக்க முடியாத கணிப்பு. அவர் பெண்களை வெறும் பலவீனமானவர்களாக பார்க்கவில்லை, மாறாக ஒரு சாம்ராஜ்யத்தின் இரகசிய காப்பாளர்களாகவும் நற்பண்புகளின் ஊற்றாகவும் பார்த்தார். அதனால்தான் ஒரு பெண் தன்னை தானே பாதுகாத்துக் கொள்வது என்பது அவளது தனிப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, அது அந்த சமூகத்தின் பாதுகாப்பு என்று அவர் வலியுறுத்தினார். இன்றைய டிஜிட்டல் யுகத்திலும் நாம் சந்திக்கும் பல பிரச்சனைகளுக்கு சாணக்கியரின் இந்த சூத்திரங்கள் தீர்வாக அமைகின்றன. சாணக்கியர் குறிப்பிடும் முதல் இடம் துர்ஜனங்கள் அல்லது ஒழுக்கமற்றவர்கள் வாழும் பகுதி. இங்கே ஒழுக்கமற்றவர்கள் என்பது வெறும் குற்றவாளிகளை மட்டும் குறிப்பதல்ல. எங்கே சூதாட்டம் நடக்கிறதோ, எங்கே போதைப்பொருள் புழக்கம் அதிகமோ, எங்கே பிறரை பற்றி புறம் பேசும் கூட்டம் இருக்கிறதோ அந்த இடங்களை அவர் தவிர்க்கச் சொல்கிறார். ஒரு பெண் தவறு செய்யாவிட்டாலும் அவள் அத்தகைய மனிதர்களுடன் தொடர்பு வைக்கும்போது அல்லது அத்தகைய இடங்களுக்கு செல்லும்போது அவளது தூய்மையான குணத்தின் மீது உலகம் சந்தேகம் கொள்ளத் தொடங்கும். நெருப்புக்கும் பஞ்சுக்கும் இடையே உள்ள இடைவெளியைப் போல தீயவர்களுக்கும் பெண்களுக்குமான இடைவெளி எப்போதும் அதிகமாக இருக்க வேண்டும் என்கிறார் சாணக்கியர். இன்றைய கால சூழலில் தேவையற்ற இரவு நேர பார்ட்டிகள், தவறான பழக்க வழக்கங்கள் கொண்ட நண்பர்களின் வீடுகள் அல்லது பாதுகாப்பற்ற கேளிக்கை விடுதிகள் ஆகியவற்றை இதோடு ஒப்பிடலாம். உங்களை சுற்றியுள்ள மனிதர்களின் தரம்தான் உங்கள் வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கிறது. எனவே உங்கள் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய மனிதர்கள் இருக்கும் திசையிலேயே திரும்ப வேண்டாம் என்பது சாணக்கியரின் முதல் கட்டளை. இரண்டாவதாக சாணக்கியர் சொல்லும் இடம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தராத இடம். இது ஒரு பொது இடமாகவோ, பணியிடமாகவோ அல்லது மிக நெருங்கிய உறவினரின் வீடாகவோ கூட இருக்கலாம். ஒரு பெண் எங்கே சென்றாலும் அங்கு அவளது கண்ணியம், டிக்னிட்டி முதன்மையாக காக்கப்பட வேண்டும். எங்கே உங்களை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லையோ, எங்கே உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லையோ, எங்கே நீங்கள் ஒரு போக பொருளாகவோ அல்லது ஏளனமாகவோ பார்க்கப்படுகிறீர்களோ அந்த இடத்தை நீங்கள் உடனடியாக துறக்க வேண்டும். சாணக்கியர் கூறுகிறார், யார் ஒருவர் உங்களை ஏளனமாக பார்க்கிறார்களோ அவர்களுக்கு உங்கள் முதுகை காட்டுவதே, அதாவது அங்கிருந்து விலகுவதே அறிவுடையோர்க்கு அழகு. சுயமரியாதை இழந்த இடத்தில் வாழும் வாழ்க்கை உயிரற்ற உடலுக்கு சமம். நீங்கள் மதிக்கப்படாத ஒரு இடத்தில் நீண்ட காலம் தங்குவது உங்கள் மன உறுதியை சிதைக்கும், உங்கள் தன்னம்பிக்கையை குறைக்கும். ஒரு பெண் தன் கௌரவத்தை விட்டுக் கொடுத்து பெறும் எந்த புகழும் நிலையானதல்ல. எனவே உங்கள் மதிப்பு தெரியாத மனிதர்களிடம் உங்களை நிரூபிக்க முயற்சி செய்யாமல் அங்கிருந்து அமைதியாக வெளியேறுவதுதான் புத்திசாலித்தனம். மூன்றாவது மிக முக்கியமான எச்சரிக்கை தனிமை அல்லது பாதுகாப்பற்ற சூழல் கொண்ட இடங்கள். ஆபத்து வருவதற்கு முன்பே அதிலிருந்து விலகிவிடுவதுதான் உண்மையான வீரம் என்பது சாணக்கியரின் தந்திரம். தெரியாத நபர்களை நம்பி ஆள் நடமாட்டமற்ற இடங்களுக்கு செல்வதோ அல்லது முன்பின் தெரியாத பாதைகளில் தனியாக பயணிப்பதோ மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். இன்றைய நவீன காலத்தில் இதை சமூக வலைதளங்களோடு ஒப்பிடலாம். தெரியாத நபர்களிடம் ஆன்லைனில் பழகி அவர்களை தனிமையில் சந்திக்கச் செல்வது தற்கொலைக்கு சமம். நம்பிக்கை என்பது ஒரு அழகான விஷயம், ஆனால் அந்த நம்பிக்கை உங்கள் பாதுகாப்பை அடகு வைப்பதாக இருக்கக்கூடாது.
சாணக்கியரின் காலத்தில் காடுகளும் பாழடைந்த கோட்டைகளும் எப்படி ஆபத்தானதாக கருதப்பட்டதோ, இன்று அதுபோலவே பல நவீன இடங்கள் ஒளிந்திருக்கும் ஆபத்துக்களை கொண்டுள்ளன. எப்போதுமே உங்கள் இருப்பிடம் குறித்த தகவல் உங்கள் குடும்பத்தாருக்கு தெரிந்திருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருப்பது என்பது பயப்படுவது அல்ல, அது ஒரு வகையான விழிப்புணர்வு. முதல் பகுதியில் நாம் சாணக்கியர் குறிப்பிட்ட இடங்களை பற்றி மேலோட்டமாக பார்த்தோம். இந்த பகுதியில் அந்த இடங்கள் ஏன் ஒரு பெண்ணின் வாழ்க்கையையே மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டவை என்பதை உளவியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஆராயப் போகிறோம். சாணக்கியர் வெறும் தத்துவஞானி மட்டுமல்ல, அவர் ஒரு மனிதனின் ஆழ்மனம் எப்படி செயல்படும் என்பதை அறிந்தவர். ஒரு பெண் தான் செல்லும் இடத்தை தேர்ந்தெடுப்பதில் காட்டும் அலட்சியம் அவளது ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் பாதிக்கும் என்று அவர் எச்சரித்தார். விதை எங்கே விழுகிறதோ அங்கேயே அது மரமாக வளர்கிறது. அதுபோலவே ஒரு பெண் எங்கே அதிக நேரத்தை செலவிடுகிறாளோ அந்த இடத்தின் குணம் அவளுக்குள் குடிபுகும் என்பது சாணக்கியரின் கருத்து. இதனால்தான் பெண்கள் தாங்கள் செல்லும் இடங்களை வெறும் இடமாக பார்க்காமல் தங்களின் குணாதிசயங்களை உருவாக்கும் களமாக பார்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தீயவர்கள் கூடும் இடங்களை தவிர்க்கச் சொன்ன சாணக்கியர் அதற்கு பின்னால் இருக்கும் ஒரு நுட்பமான இரகசியத்தை சொல்கிறார். ஒரு மனிதன் ஒரு இடத்திற்கு செல்லும்போது அந்த இடத்தின் அதிர்வுகள் அவனை அறியாமலேயே அவனை மாற்றும். எங்கே எப்போதும் பொய், சூது மற்றும் அடுத்தவரை வீழ்த்தும் திட்டங்கள் தீட்டப்படுகின்றனவோ அந்த இடத்திற்கு செல்லும் பெண்ணின் நேர்மையான சிந்தனைகள் மழுங்கடிக்கப்படும். சாணக்கியர் கூறுகிறார், தூய்மையான கங்கை நீர் சாக்கடையில் கலந்தால் அதன் புனிதத்தை இழக்கிறது. அதுபோலவே ஒரு பெண் தான் எவ்வளவு உயர்ந்தவளாக இருந்தாலும் தீயவர்களின் சகவாசம் உள்ள இடங்களுக்கு செல்லும் போது அவளது கௌரவம் மட்டுமல்லாமல் அவளது புத்திசாலித்தனமும் மழுங்கி போகும். இன்றைய நவீன உலகில் சமூக வலைதளங்களில் தவறான குழுக்களில் இணைந்திருப்பது அல்லது நற்பண்புகள் இல்லாத நபர்களின் இடங்களுக்கு செல்வது போன்றவற்றை இதோடு ஒப்பிடலாம். ஒரு பெண் எப்போதும் தனது சுற்றுப்புறத்தை தூய்மையாகவும் அறிவு சார்ந்ததாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே சாணக்கியரின் முதல் பாடம். சாணக்கியர் இரண்டாம் எச்சரிக்கையாக சொன்ன மரியாதை இல்லாத இடங்கள் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். பல நேரங்களில் பெண்கள் தங்கள் குடும்பத்தினருக்காகவோ அல்லது குழந்தைகளுக்காகவோ தங்களை அவமதிக்கும் இடங்களில் சகித்துக் கொண்டு வாழ்கிறார்கள். ஆனால் சாணக்கியர் இதை மிகப்பெரிய பாவமாக கருதுகிறார். உங்களை மதிக்காத ஒரு இடத்தில் நீங்கள் நீடிப்பது உங்களை நீங்களே அழித்துக் கொள்வதற்கு சமம். ஒரு பெண்ணின் ஆற்றல் அவளது சுயமரியாதையில்தான் இருக்கிறது. அந்த மரியாதை எங்கே சிதைக்கப்படுகிறதோ அங்கே அந்த பெண்ணின் படைப்பாற்றல் மற்றும் தைரியம் மறைந்துவிடும். யார் உன்னை மதிக்கவில்லையோ அவன் உனக்கு செய்யும் உதவி கூட ஒரு விஷம் என்கிறார் சாணக்கியர். கௌரவமில்லாத இடங்களில் நீங்கள் தங்கியிருக்கும் ஒவ்வொரு நிமிடம் உங்களின் தன்னம்பிக்கை ஒரு சொட்டு இரத்தமாக வெளியேறுகிறது என்று அர்த்தம். இன்றைய கார்ப்பரேட் உலகில் அல்லது உறவு சிக்கல்களில் ஒரு பெண் தனது எல்லையை தெளிவாக வகுத்து கொள்ள வேண்டும். உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தும் இடத்திலோ அல்லது உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு தராத இடத்திலோ நீங்கள் இருப்பதை காட்டிலும் தனிமையில் இருப்பதே மேலானது. மூன்றாவது எச்சரிக்கையான தனிமையான இடங்களை பற்றி சொல்லும்போது சாணக்கியர் ஒரு தற்காப்பு கலையை கற்பிக்கிறார். ஆபத்து உங்கள் கதவை தட்டும் வரை காத்திருக்காதீர்கள், அதன் காலடி சத்தம் கேட்கும் போதே விலகிவிடுங்கள் என்கிறார். பல பெண்கள் தங்கள் தைரியத்தை நிரூபிப்பதற்காக பாதுகாப்பற்ற இடங்களுக்கு செல்கிறார்கள். ஆனால் தேவையற்ற ஆபத்தை வரவேற்பது வீரமல்ல, அது முட்டாள்தனம். சாணக்கியரின் காலத்தில் இருண்ட காடுகள் எப்படி இருந்தனவோ இன்று ஆள் நடமாட்டமற்ற வீதிகள் அல்லது பாதுகாப்பற்ற டிஜிட்டல் தளங்கள் அவ்வாறே உள்ளன. ஒரு பெண் எப்போதும் தனது உள்ளுணர்வை இன்ட்யூஷன் நம்ப வேண்டும். ஒரு இடத்திற்கு செல்லும்போது உங்களுக்குள் ஒரு சிறிய நெருடல் ஏற்பட்டால் கூட அந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள். சாணக்கியர் தனது ஒற்றற்படையை கையாண்ட விதத்தைப் போலவே ஒரு பெண்ணும் தனது பாதுகாப்பிற்கான தகவல்களை எப்போதும் கையில் வைத்திருக்க வேண்டும். இன்றைய காலத்தில் GPS கண்காணிப்பு, அவசர உதவி எண்கள் மற்றும் குடும்பத்தினருடன் தொடர்பில் இருப்பது ஆகியவை சாணக்கியர் சொன்ன நவீன கால தற்காப்பு முறைகளாகும். சாணக்கியர் தனது இறுதி உரையாடல்களில் சொல்வது இதுதான்: ஒரு பெண்ணின் உண்மையான பாதுகாப்பு அவளது கையில் இருக்கும் கத்தியில் இல்லை, அவளது புத்தியில் இருக்கிறது. ஒரு பெண் புத்திசாலியாக இருந்தால் அவள் எந்த இடத்திலும் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும். அவர் சொன்ன இந்த 3 இடங்களை தவிர்ப்பதன் மூலம் ஒரு பெண் தனது வாழ்க்கையில் 80% பிரச்சனைகளை தடுத்துவிட முடியும். சாணக்கிய நீதியை பின்பற்றுவது என்பது ஒரு பழைய முறை அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. உங்கள் கௌரவம் உங்கள் கையில் இருக்கிறது.
எங்கே செல்ல வேண்டும், யாரிடம் பழக வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கும் போதுதான் நீங்கள் ஒரு முழுமையான ஆளுமையாக மாறுகிறீர்கள். இந்த சமூகம் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை நீங்கள்தான் உங்கள் செயல்களின் மூலம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நண்பர்களே, சாணக்கியர் சொன்ன இந்த விதிகள் பெண்களை கட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டவை அல்ல. மாறாக, பெண்கள் இந்த சமூகத்தில் எந்த சிக்கலிலும் சிக்காமல் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வலம் வர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டவை. ஒரு பெண் பாதுகாப்பாகவும் அறிவுள்ளவளாகவும் இருக்கும்போதுதான் அந்த இல்லம் ஒரு சொர்க்கமாக மாறுகிறது. சாணக்கிய நீதியை பின்பற்றுவது என்பது பழைய காலத்திற்கு செல்வது அல்ல, மாறாக பழங்காலத்து அனுபவ அறிவை கொண்டு நவீன கால சவால்களை சந்திப்பதாகும். இந்த 3 இடங்களை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாமல், சாணக்கியர் கூறியபடி கல்வியையும் துணிச்சலையும் உங்கள் நிரந்தர ஆயுதமாக ஏந்துங்கள். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறு மாற்றத்தையாவது ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கும் உங்களுக்கு பிடித்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். ஒரு பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க ஒன்றிணைந்து செயல்படுவோம். மீண்டும் ஒரு வலிமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.